சமீபத்துல எகிப்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் அரசர்களோட கல்லறை சுவர்கள்ல சிகை கொற்றன்னு எழுதி வச்சதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த எழுத்துக்கும் இவங்க வச்ச பேரு தமிழ் பிராமி. கீழடியா இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, நம்ம எழுத்துக்கு பேர் வைக்க இவங்க யார்? நம்ம தொன்மையான மொழிக்கு பேரு தமிழ், அந்த எழுத்துக்கு பேரு தமிழி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம தொல்காப்பியத்திலேயோ சங்க இலக்கியங்கள்லயோ எங்கேயாவது பிராமிங்கிற வார்த்தை இருக்கா? கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பிராமிங்கிற பேரை திணிக்கிறாங்க? ஏன்னா பிராமின்னு பேர் வச்சா தமிழ் மொழி சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததா ஒரு மாயையை உருவாக்கலாம். இது தமிழனோட உண்மையான வரலாற்றை திட்டமிட்டு மறைக்க நடக்கிற மிகப்பெரிய சதி. சமீபத்திய அறிவியல் ஆதாரங்களின்படி கீழடி மற்றும் சிவகலை அகழாய்வுகள் மூலமா நம்ம தமிழ் எழுத்துகள் கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 685ஆம் ஆண்டு அளவுக்கு பழமையானதுன்னு உலகத்துக்கே ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பழங்கால நூல்கள்ல இந்த எழுத்துக்கு பேரு தமிழின்னு ரொம்ப தெளிவாவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இனிமேல் நம்ம தொன்மையான எழுத்துக்களை தமிழ் பிராமின்னு சொல்லாதீங்க, தமிழி அல்லது பழந்தமிழ் எழுத்துன்னு கெத்தா சொல்லுங்க. உங்களுக்கு தமிழிங்கிற பேரு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு கமெண்ட்ல தமிழின்னு டைப் பண்ணி ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. அப்படியே நம்ம உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்க பவன் 4U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.